இல்லப்பா, டாக்டர் ஐயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரி, நீ அங்கதானே போற? ஐயாவை நல்லா பாத்துக்கமா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துப்ப? அம்மா, என்னத்த பார்த்து கிழிப்பேன்னு கேக்குறேன். உன் அப்ப நலம் விசாரிக்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டானா? பெருசா விசாரிக்கிறானே, இப்ப என்ன கூப்பிட்டா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்து இந்த பில் எல்லாம் அவன் கட்ட போறானா? சொல்லு, அந்த தகுதி இருக்கா அவனுக்கு? உன்னதான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி வெக்கமே இல்லாம இங்க வந்து நிக்கிறியே, அசிங்கமா இல்ல? சம்பந்தின்னு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒரு தலையில மொத்தமா மிளகா அரைச்சிட்டீங்க. மா, சூர்யாவோட தலையில தாம்மா மிளகா அரைக்கலாம், அதையும் நீங்க விட்டுட்டீங்க. அம்மா அப்படியெல்லாம் ஏச்சி, வாயை மூடு, பேசாத. மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத குடும்பம் இந்த சுந்தரவள்ளி புருஷனுக்கு சம்மந்தி ஆகிறானா? உங்க லெவலுக்கு அவரை கீழே இழுத்துட்டீங்கல்ல. முதல்ல உன்னை இங்க யார் வர சொன்னது? எதுக்கு வந்த? என்னங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுக்கு வந்தீங்க? சும்மாதான், எந்த பிரச்சனை இல்ல. நந்தினி, இன்னும் நீ வீட்டுக்கு கிளம்பலையா? ரொம்ப லேட் ஆயிடுச்சம்மா. டேய், அவளை எதுக்கிட்ட கஷ்டப்படுத்துற? ஐயா, எனக்கு என்னங்க ஐயா கஷ்டம்? அதானே, அண்ணன் கூட ஜாலியா ஏசி கார்ல வந்தா அவளுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது? நீ எப்படி வீட்ல இருந்து நடந்து வந்தியா? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நாங்களும் இவ்வளவு ஒண்ணா? ஒண்ணுலாம் இல்ல. உங்க எல்லாரையும் விட எல்லா விதத்திலயும் அவ எனக்கு மேல. போதும் போதும், எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம்? எல்லாரும் வீட்டு கிளம்பலாம், வாங்க. வாங்கப்பா. ஏய், நீ எதுக்கு வர? இல்லம்மா. ஏய், எதுக்கு வரேன்னா அவ இங்கே இருக்க முடியும்?